திரையுலகுல பல சாதனைகளை தடம் பதித்த தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி ராஜஸ்தான்ல ஏற்பட்ட கோர விபத்துல உயிரிழந்த சம்பவம் சென்னை வரைக்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. விஜய், விக்ரம் போன்ற முன்னணி நட்சத்திரங்களோட திரைப்பயணத்துல திருப்பு முனைகளை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் தயாரிப்பு நிர்வாகியோட உடல் இன்னைக்கு சென்னை கொண்டு வரப்படுது. சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் இந்த பெயரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது குடும்பங்கள் கொண்டாடிய வெற்றி திரைப்படங்கள் தான். பல தசாப்தங்களாக தமிழ் சினிமால ஒரு சரித்திரத்தை எழுதிய தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி. ஒரு சாலை விபத்து ஒரு மாபெரும் கலைஞனோட பயணத்தை இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. விஜய் என்ற நடிகரோட திரை பயணத்துல திருப்பு முனைகளை ஏற்படுத்தினவர், தன்னோட மகன்களோட வளர்ச்சிக்கு தூணாக இருந்தவர் என இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியாக தன்னோட மகன் ஜீவாவோட மேடையில நெகிழ்ச்சியோடு காணப்பட்டவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை. அவரோட நிறைவேறாத அந்த ஒரு கடைசி ஆசை என்ன? தளபதி விஜய்க்கும் அவருக்கும் இருந்த அந்த ஆழமான பிணைப்பு என்ன? தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி திடீர் மறைவு தமிழ் திரை உலகையே உலுக்கி இருக்கு. பல தசாப்தங்களாக தமிழ் சினிமாவுக்கு வெற்றி படங்களை வழங்கின அவரு சாலை விபத்துல உயிரிழந்த செய்தி ரசிகர்களையும் திரை உலகினரையும் பெரும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. தமிழ் சினிமால குடும்பம், சென்டிமெண்ட், காமெடி இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தி படங்களை தயாரித்தவர் தான் ஆர்.பி. சௌத்ரி. அவரது சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் நிறுவனம் மூலமா பல தலைமுறைகளும் ரசிக்கிற படங்களை அவரு உருவாக்கினாரு. அவரோட தயாரிப்புல வெளிவந்த நாட்டாமை, சூரியவம்சம், பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும் போன்ற படங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மனதுல நிலைத்து இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பூவே உனக்காக படம் நடிகர் விஜய் அவர்களோட திரை வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. சௌத்ரி கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி அவரோட மகன் ஜீவா நடித்த தலைவர் தம்பி தலைமையில் இந்த திரைப்படத்தோட வெற்றி விழாதான். அந்த நிகழ்ச்சியில அவர் தன்னோட பேரனை கையசைத்து மேடைக்கு அழைத்த காட்சி தற்போது சமூக வலைத்தளங்கள்ல தீயா பரவிட்டு இருக்கு. குடும்பத்தின் மீது இருந்த பாசமும் அந்த தருணத்துல இருந்த மகிழ்ச்சியும் இந்த வீடியோல தெளிவாவே தெரியும். மேலும் ஜீவா பல பேட்டிகள்ல தன்னோட தந்தை குறித்து பேசும்போது எந்த மனக்கஷ்டம் இருந்தாலும் உடனே அதை மாத்திப்பாரு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் 35 வருட இடைவெளி, ஆனாலும் அவர் எப்பவுமே கூலா இருப்பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது தற்போது ரசிகர்களை மேலும் நெகிழ வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில சௌத்ரி பேசும்போது என்னோட மகன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கான், அவனுக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜீவாவோட கன்னத்துல முத்தம் கொடுத்திருந்தாரு. அப்போ ஜீவாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாரு. இந்த காட்சிகள் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வருது. இன்னைக்கு எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவரு. அதனால நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன். அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன். சௌத்ரியோட வாழ்க்கையில நிறைவேறாமல் போன ஒரு பெரிய ஆசை பற்றிய தகவலும் தற்போது அதிகமாக பேசப்படுது. அவர் தன்னோட 100வது படத்தை நடிகர் விஜயை வைத்து தயாரிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினாரு. ஆனா விஜய் அரசியலுக்கு போனதுனால அந்த ஆசை நிறைவேறாம போயிருச்சு. இந்த தகவல் தற்போது ரசிகர்களுக்கிடையில பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கூட்டணி மீண்டும் நடந்திருந்தா இன்னொரு வரலாறு உருவாகி இருக்கும் அப்படின்னு கருத்துக்களும் சமூக வலைத்தளங்கள்ல இப்போ பரவி வருது. விஜயோட ஆரம்ப கால வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள்ல சௌத்ரி முக்கியமானவர். பூவே உனக்காகல இருந்து பல வெற்றி படங்கள் வரைக்கும் விஜயோட வளர்ச்சியை நேரடியாக பார்த்தவர் சௌத்ரி. அதனால அவர்களுக்கு இடையில இருந்த உறவு வெறும் தொழில்நுட்ப உறவாக இல்லாம நெருக்கமான தொடர்பாக இருந்துச்சு. இந்த நிலையில விஜய் தன்னோட அரசியல் வெற்றியின் நடுவுலையும் சௌத்ரியோட மறைவு செய்தியால மிகுந்த வருத்தத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சௌத்ரியோட உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் போது விஜய் நேரில் வந்து மரியாதை செலுத்துவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவரோட அரசியல் வாழ்க்கையோட மிக முக்கியமான தருணத்துல கூட தன்னோட திரை வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்த நபருக்கு மரியாதை செலுத்துவாரு அப்படின்னு ரசிகர்களோட நம்பிக்கையா இப்போ இருக்குது.
கடந்த திங்கட்கிழமை வெளியான ரிசல்ட்டின் போது விஜய் வெற்றி பெற்றதை நடிகர் ஜீவா ரொம்பவுமே சந்தோஷத்தோட விசில் அடித்து கொண்டாடிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரோட தந்தையை இழந்து கண்ணீரோட நிற்கும் காட்சி பார்ப்போரை கலங்க வைக்குது. ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தோட தலைவனாகவும் பல நடிகர்களோட வளர்ச்சிக்கு காரணமானவராகவும் இருந்த ஆர்பி சௌத்ரியோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு தான் சொல்லணும். அவரோட படங்கள், நினைவுகள் மற்றும் நிறைவேறாத கனவுகள் இவை அனைத்தும் அவரை என்றும் ரசிகர்களோட மனதில் உயிரோட வச்சிருக்கும். ஆர்பி சௌத்ரி இவர் வெறும் பணத்தை முதலீடு செய்யற தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, பலரின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்தவர். ஒரு குடும்ப தலைவனாக தன்னோட மகன்களின் வெற்றியை ரசித்த ஒரு தந்தையாக தமிழ் சினிமாவோட பொற்காலத்தை உருவாக்குன ஒரு முன்னோடியாக இவரோட இழப்பு ஈடு செய்ய முடியாதுன்னு தான் சொல்லணும். நேத்து வரைக்கும் மேடையில தன்னோட மகனுக்கு முத்தம் கொடுத்து நெகிழ்ந்த அந்த முகம் இன்னைக்கு நினைவாக மட்டுமே எஞ்சி இருக்கிறது காலத்தின் ஒரு கோலம் தான் சொல்லணும். விஜய வச்சு தன்னோட 100வது படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கனவு மட்டும் நிறைவேறி இருந்தா அது தமிழ் சினிமாவோட மற்றும் ஒரு வரலாற்று சாதனையாக இருந்திருக்கும். சினிமா துறை இருக்கிற வரைக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சின்னத்தை பார்க்கும் போதெல்லாம் சௌத்ரி அவர்களோட உழைப்பும் அவர் கொடுத்த கிளாசிக் திரைப்படங்களும் நம்ம நினைவில் வந்து போகும். ஒரு நல்ல மனிதராக, சிறந்த தயாரிப்பாளராக அவர் விட்டு சென்ற சுவடுகள் என்னைக்குமே அழியாத ஒண்ணு. அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்தினருக்கும், குறிப்பாக நடிகர் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் அவர்களுக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். Subscribe to One India and never miss an update.